இன்றைக்கி ஒரு குதூகலமான நாள். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? என் பொண்டாட்டிக்கு விரல் ஒன்றுக்கு போயிடுச்சு. அதனால் இப்போது விரலுக்கு நான் ஹக்கீஸ் போட்டு வச்சுருந்தேன் மத்தியானம். இப்போது ஹக்கீஸ் மாற்ற வேண்டிய டைம் வந்துடுச்சு. பாருங்க, இது ஹக்கீஸ்க்கானது. இப்போ ஹக்கீஸ்க்கு கட்டுறதுக்கு துணி, கோமணம், அப்புறம் அந்த ஒன்றுக்கு போன இதுக்கு அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மருந்து வச்சுருக்கு. அப்புறமா கட்டிங் ஆல் கட்டிங். சரி, இப்போது இதை நம்ம எடுத்துகிட்டு புதுசாக ஹக்கீஸ் போட போகிறோம். அது வரைக்கும் டைம் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இன்றைக்கி கார்டன் ஒர்க் பண்ணும்போது அருவாள் வச்சு கட் பண்ணேன். அது ஷார்ப்பாக தான் இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ஒரு டவல் நிறையா ரத்தம் போயிடுச்சு. டவல் போயிடுச்சு? ஆமாம், டவல் தான் வாஷ் பண்ணிட்டேன்னு. பார்த்து பாருங்க. இப்போ இதை எடுத்தா வலிக்குமா? இது கொஞ்சம் இந்த ஈரம் பண்ணால் வந்துடும். பட் ஈரம் படக்கூடாது, வலிக்குது. இதையே ஈரமாக வச்சுக்கலாம். இதுலேயே என்ன ஒன்று பண்ணலாம். இதை இப்படி எடுத்துட்டு பார்த்து இது எடுத்தால் ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ இதை எடுத்தாச்சுல்ல. இப்போது அடுத்தது இதை வச்சு நம்ம இல்லை, இதுவும் காட்டணும். எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போட. அது எடுத்தால் வலிக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணு. இப்போ தான் ப்ளட்டு இருந்திருக்குல்ல. பார்த்து ஸ்கின்னோட இருக்குமா? அப்படி இல்லை, இதை எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. இதை எடுத்தால் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ உனக்கு நைட்டுக்கு இந்த இது பேக் பண்ணலாம். பேக் பண்ணால் நல்லாயிருக்கும். வலிக்குதுண்ணா. அதுதான், அது பேக் பண்ணிட்டா சரியாக இருக்கும். செம்ம. இது பெட்டாடின். ஓகே, அது சரி. பெட்டாடின் இது ரொம்ப நல்லதுங்க. எமர்ஜென்சிக்கு வீட்டில் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு, வீட்டில் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படி வச்சு விட்டுது. இது எரிச்சல் இருக்குதுன்னா அது நல்லா வேலை செய்யும். ஓகே, இப்போது இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் என்ன பண்ண போகிறீங்க? அது பேக்கிங் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அந்த இடத்துக்கு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்படி வச்சிட்டோம்னா வச்சு கட்டும்போது அது நகர்ந்து போகாமல் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதில் ஒரு இடம் இப்படி சென்டரில் ஒரு 4 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. 4 to 5 inches கட்டிட்டு இந்த ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை இப்படி அப்படி ரோல் பண்ணிவிட்டு இப்படி கிட்ட வந்ததும் இதை தனியாக பிரித்து இதை ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்படி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் வலிக்கும். காலையில் சரியாயிடும். இது கட்டெல்லாம் பண்ண வேண்டாங்க, வலிக்கும் ரொம்ப. சரிங்களா? அதனால் இது அப்படியே இருக்கட்டும். வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணிடுறேன். போருமா அது லென்த்து? சரி, இதை அப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கோங்க, கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு, கெட் வெல் சூன். ஸோ காலையில் சரியாயிடும். ஓகே, வாழ்க வளமுடன். இப்படி தான் ஹக்கீஸ் மாற்றணும். சரிங்களா? பாய்.